வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் மெட்ரிகுலேஷன் பேப்பர் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த பொங்கல் ஹாலிடேஸில் நம்ம சாப்டர் வைஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷினோ அதையெல்லாம் பார்க்கலாம். ஸோ சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஏ ஆஃப் அட்ஜே இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு I3. இந்த கான்செப்டில் இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்ஜே வேல்யூ எப்படி பார்க்குறது, அது ஏவோட மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், இதையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. ஸோ அந்த வேல்யூ மேட்ரிக்ஸில் 2/2 இருந்தால் எப்படி, 3/3 இருந்தால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதுக்கு இந்த ப்ராப்ளம் நமக்கு சப்போர்ட் ஆகும். Prove that cos theta minus sin theta cos theta is orthogonal. Orthogonalனா என்ன, அந்த கண்டென்ட்டுக்கு நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும், டிரான்ஸ்போஸ் பார்க்கணுமா, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணணுமாங்கிறதுக்கு இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேர்ட், காஸ்-ஜோர்டான் மெத்தட். ஸோ காஸ்-ஜோர்டான் மெத்தடில் நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் எப்படி இன்வெர்ஸ் வேல்யூ பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு தேர்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. ஃபோர்த் ப்ராப்ளம் ரிப்பீட்டட் கொஸ்டின், லாம்டா மியூ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. இதில் நோ சொல்யூஷனாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேல்யூ சூஸ் பண்ணணும், யூனிக் சொல்யூஷனாக இருக்கிறதுக்கு என்ன, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனாக இருக்கிறதுக்கு என்ன. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு 4 கொஸ்டின் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம போர்டு எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். அடுத்து கே வேல்யூ. ஸோ கே வேல்யூ பார்த்தீங்கன்னா நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். அதே பேட்டர்ன் தான், பட் நமக்கு ஈக்குவேஷன்ஸ் வேற கொடுத்துருப்பாங்க. கே வேல்யூ எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 6th ப்ராப்ளமும் லாம்டா மியூ ரெலவெண்ட்டாக தான். ஸோ கிட்டத்தட்ட இந்த 3 ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 இதில் ஒரு ப்ராப்ளம் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து காஸ் எலிமினேஷன் மெத்தடில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்கோம். சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் உங்களுக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அதை எப்படி செக் பண்ணுறது, ப்ரூவ் தட், ஷோ தட் ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். கிராமர்ஸ் ரூலில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். டெல் எப்படி பார்க்குறது, டெல் எக்ஸ்னா என்ன, டெல் ஒய், டெல் இசட்னா என்ன, இது எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த ப்ராப்ளம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்காங்கன்னா அதோட ரேங்க் வேல்யூ எப்படி பார்க்கறதுங்கிறது நமக்கு 2 மார்க்கு 3 மார்க்கு அண்ட் பேசிக்காக இது தெரிஞ்சால் தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசின இந்த ப்ராப்ளத்துக்கான கான்செப்ட்லாம் வரும். கன்சிஸ்டண்ட்டாக, இன்கன்சிஸ்டண்ட்டாக, நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வருமா, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்லாம் வருமாங்கிறதுக்கு ரேங்க் பார்க்கறது தெரிஞ்சுருக்கணும். ஸோ இந்த பேட்டர்னில் இந்த 10 ப்ராப்ளம் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சாப்டர் 1ல் இன்னைக்கு ஷெடியூலாக இந்த 10 ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்டர் 1 ஒரு 40 to 60% நமக்கு இந்த டாபிக்ல கவர் ஆகும். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.